வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, ஜெல்லி ஃபிஷ்ஷு கடல் பகுதியில் இதை பார்த்தாலே அலறவங்க நிறைய பேர். அதுவும் சீஷோர் பக்கம் இது ஒதுங்குதுன்னா அங்கேயும் குளிக்கலாம் போக மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அது நம்ம உடம்புல ஏற்படுத்துகிற தாக்கம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு நியூக்ளியர் பவர் பிளான்ட் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பிளான்ட்டையே மூடுவாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த நியூக்ளியர் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமானதாக கருதப்படுறது கிராவலைன்ஸுங்க. இந்த பிளான்ட்டு இதில் கிட்டத்தட்ட 6 யூனிட்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் 6 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இந்த பிளான்ட்டுக்குள்ளே மட்டுமே இருக்குது. இந்த 6மே பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டர் 900 மெகாவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ரியாக்டர். அப்போ ஈச் ஒன்று கணக்கு போட்டுக்கங்க. ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 5.4 கிகாவாட் பவர் வரைக்கும் இங்கேருந்து மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த 6 ரியாக்டர்ஸை பேஸ் பண்ணி. இது ஆக்சுவலாக கூல் பண்ணப்படணும்ல. ஏன்னா ரியாக்டர்ஸை வச்சுருக்கிறது மேட்டர் இல்லை, அதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். செர்னோபில் டிசாஸ்டர் ஞாபகம் இருக்கா? ரியாக்டரில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. குளிர் வைக்க முடியாமல் அந்த விபத்து ஏற்பட்டு அவ்வளோ பிரச்சனையாச்சு. அதனால தான் எந்த ஒரு நாட்டில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரதா இருந்தாலும் முதல்ல அங்கே எதிர்ப்பு கிளம்பும். அது காரணம் இதுதான். இந்த யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்டர்ஸு இதை கூல் பண்ணுறதுக்காக நார்த் சி அங்கே இருக்க கடல் பகுதியில் ஒரு கால்வாயை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அந்த கடற்பகுதி சார்ந்த கால்வாய் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூலிங் ப்ராசஸ்க்காக. இதில் ரியாக்டர் 6 இது ஃபுல்லி ஆப்ரேஷனலுங்க. அது இயக்கத்தில் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இயக்கத்தில் இருக்குது. ரியாக்டர் 5 பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக அதை ஆஃப்லைனு கொண்டு போயிட்டாங்க. இட் மீன்ஸ் அதை இயக்கலை. மற்றபடி இருக்க 4 ரியாக்டர்ஸ் இருக்குல்ல, பட்டுன்னு ஆஃப்லைன் போகுது. இதில் ரியாக்டர் 2, ரியாக்டர் 3, ரியாக்டர் 4 சடனாக ஆஃப்லைனு. நல்ல செயல்பட்டு இருந்தது, சடனாக ஆஃப்லைனு. ஃபர்ஸ்ட் ரியாக்டர் இருக்குல்ல, இது அதோட அவுட்புட்டு கிட்டத்தட்ட 50% குறைக்கப்பட்டுருச்சு. குறைச்சிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். எதுக்கு ப்ரோ ப்ரிவென்டிவ் மெஷரு? என்ன எர்த் குவைக் எதனா வந்துருச்சா? இல்லை வேறு எதனா பெரிய டிசாஸ்டரான்னு கேட்டிங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு இதுதான் காரணம் இப்போ ஏற்பட்ட விஷயத்துக்கு. அதாவது ஒரு கட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இந்த பிளான்ட்டையே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணமாக பார்க்கப்படுறது இந்த ஜெல்லி ஃபிஷ் மீன்கள் தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த கூலிங் ப்ராசஸ்க்காக அந்த கால்வாய் ஒன்று அமைச்சிருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, கடலோடு சேர்த்து இந்த பிளான்ட்டுக்கு. அந்த கால்வாயை பயன்படுத்தி கடலில் இருக்க வேண்டிய ஜெல்லி ஃபிஷ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது அவங்க எதிர்பார்க்க வேண்டிய மக்களே. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ் இருக்காதுன்றது தான் அவங்களோட அசம்ஷனாக இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு எங்கேருந்து அவ்வளோ கொச்சனை வந்துச்சுன்னு தெரில, அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ்ஷு உள்ளே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் ஏறி அந்த இடத்த அடைச்சிக்கிச்சு அப்படின்னா கூலிங் ப்ரொசீஜர் கரெக்டாக நடக்குமா? கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் அடைச்சிக்கிட்டா அவசரப்படுறோம்ல, அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும். ஆனால் உள்ளுக்குள்ளே நியூக்ளியர், இதுதான் பெரிய பயமே. ஏதாவது ஒரு சின்ன துரும்பு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திருச்சு, அணுக்கதிர்வீச்சு அபாயத்தை அங்கே இருக்க எல்லாருமே சந்ததிகளை தாண்டி ஃபேஸ் பண்ணணும். அப்பேற்பட்ட தலைவலி இருக்கா? ஸோ எல்லாமே பட்டுன்னு அடைக்க ஆரம்பிக்கவே இந்த ரியாக்டர்ஸை ஆஃப்லைனு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அது செயல்பாட்டில் இருந்தால் பிரச்சனை இன்னும் பெருசாகிடும். பிளாக்கேஜ் அந்த இடத்துல நடக்கும்போது என்டையர் பிளான்ட்டும் ஒரு இடத்துல ஷட் டவுன் பண்ணப்பட்டுருச்சு. எப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ் தலைவலி முதல்ல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணி போன்னு இந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் அந்த ஒரு கேனலை யூஸ் பண்ணுற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போவே அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அலாம் ஒருவேளை லேட்டாக அடிச்சிருந்தாலோ அங்கே டிடெக்ட் பண்ணாமல் விட்டுருந்தாலோ நிலமை சீரியஸாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஜெல்லி ஃபிஷ்ஷு எதுக்காக நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை யோசிச்சிங்கனாக்கா, அதுதான் மேட்ரு. சின்னதாக நினைக்கிற விஷயம் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடும். இந்த இடத்துல ஒதுங்கின ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, பிளாக்கேஜ் ஏற்படுத்துகிற மாதிரி உள்ளே வந்தது. அதெல்லாம் மேக்ஸிமம் வேக்கம் ட்ரக்ஸை வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. வேக்கம் ட்ரக்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் இனிஷியலாக அலாம் அடித்ததுனால இதை பண்ண முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் டிலே இருந்தால் உள்ளே ஏறிட்டுருக்கோம். எல்லாமே இந்த பிளாக்கேஜை பெருசாக மாற்றிருக்கோம். இந்த EDF, அதாவது எலக்ட்ரிசிட்டி டி ஃப்ரான்ஸு, ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோ இருக்குல்ல, அதுமாரி வச்சுக்கோங்க. மின்சாரம் சார்ந்து இவங்க தான் பொறுப்பு. ஃப்ரான்ஸோட ஸ்டேட் ஓன்டு எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி கம்பெனிங்க இவங்க. இந்த EDF இவங்க கேமராஸை ஃபுல்லாக ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக? இது போல் அந்த பிளாக்கேஜ் எதுவும் ஏற்படுத்தாமல், உயிரினங்களும் சரி மற்ற பொருட்களும் சரி ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு கேமராஸ் மூலமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிட்டாங்க. எப்பா இதனாப்பா கேமராஸ் இருந்தும் இந்தளவுக்கு ஜெல்லி ஃபிஷ் உள்ளே ஏறி இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபில்டர் ட்ரம் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக கேமராஸை இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்காங்க. நாளை பின்ன எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம தொலைநோக்கு பார்வையாக கண்டுபிடிச்சிடணும் தூரத்தில் வரும்போது.
அதை விட்டு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு இப்போ அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்கமிங் பிளாக்கேஜஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் டிடெக்ட் பண்ண இப்போ இடிஎஃப் இவ்வளோ இறங்கி வேலை பார்த்துட்ருக்கு. ஏன்னா நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்களே ஜெல்லி ஃபிஷ்ஷில் இவ்வளோ பேர் தலைவலி வந்துடும் அப்படின்ட்டு. இந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 தரப்பு கிட்ட ஏற்கனவே பார்ட்னராக இருக்காங்க. அதில் ஒரு தரப்பு எஃப்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃபிஷிங் ஆர்கனைசேஷன், மீன் பிடிக்கிறாங்களே அவங்க சார்ந்த ஒரு அமைப்புங்க. அண்ட் ரெண்டாவதா எஸ்ஆர்ஓ, அதாவது சி ரெஸ்கியூ ஆர்கனைசேஷன். இந்த 2 அமைப்புகள்கிட்டையும் இடிஎஃப் பார்ட்னரு. எதுக்காக பார்ட்னராக இருக்காங்கன்னா, ஏதாவது மீன்கள் படையெடுப்பு, இல்லைன்னா ஒரு பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் படையெடுப்பு, அதான் கும்பல் கும்பலாக எல்லாம் வருது அப்படின்னா அந்த டைமில் இந்த 2 அமைப்போட உஷாராயிடும். இந்த பிளான்ட்டை காப்பாற்றுறதுக்காக உஷாராயிட்டு வலை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாக வலைகளை, பெரிய பெரிய வலைகளை போட்டு அந்த உயிரினங்கள் அந்த பிளாக்கேஜ் ஏற்படுத்தாத அளவுக்கு அவங்க ஃபுல்லாக எடுத்துருவாங்க. பின்னாடி தள்ளிகிட்டே வருவாங்க. அந்த கேனலை பயன்படுத்துகிறதான பிரச்சனை, அந்த உயிரினங்கள்லாம் அதை பயன்படுத்தாமல் இவங்களே தள்ளிடுவாங்க. அதையும் தாண்டி உள்ளே எதனா நுழையுது அப்படின்னா அந்த கேமராஸ் டிடெக்ட் பண்ணி காமிச்சு கொடுத்துரும். எவ்வளோ லேயர் தெரியுது அவங்களுக்கு. அந்த ரியாக்டர்ஸ்க்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு, பிளாக்கேஜ் ஏற்படுத்தக்கூடாதுன்னு இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ இது போல் கூட்டமாக உயிரினங்கள் வரும்போது இவங்க வலையை போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இது கூட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க ரியாக்ட் பண்ண தான் சாத்தியம். அதை விட்டு பிளாக்கேஜ்லாம் பெருசாக ஏற்பட்டு உள்ள உயிரினங்கள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 அமைப்புகள் சேர்ந்தவங்க யார் வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்கா. இப்போ என்ன நம்ம விஷயம் வெளியே வந்திருக்கு, புதிய ஜெல்லி ஃபிஷ் எதுவும் உள்ளே வரலப்பா. ஏற்கனவே உள்ளே வந்து தேங்கிச்சிங்களே, அதையெல்லாம் கிளியர் பண்ணியாச்சுப்பா. புதுசாக எதுவும் வரல இது வரைக்கும். ஸோ அதனால் இங்கே குவிஞ்ச எல்லா போட்ஸு, ஆக்சுவலாக இந்த விஷயம் வெளியே வந்ததுமே அலாம் அடிக்க ஆரம்பிச்சதுமே போட்ஸ் குவிஞ்சிடும். அதனால தான் அந்த 2 அமைப்புகிட்ட பார்ட்னராக இருக்காங்க இவங்க. அந்த குவிஞ்ச போட்ஸ் எல்லாமே இப்போ திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாமா. ஓகே, இதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ் தொல்லை இனிமேல் இல்லை, நீங்கள் கிளம்பலான்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்களாமா. அந்த என்ஜினியர்ஸ் என்ன நம்ம அஷ்யூர் பண்ணுறாங்க, ஏங்க நம்ம சேஃப்டியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் மெத்தனமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இது நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் பிசுகு தட்டினாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இன்னும் நம்ம சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இன்ஸ்பெக்ஷனை நம்ம இன்னும் தீவிரப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜெல்லி ஃபிஷ் நிகழ்வு நடந்ததும் அந்த பிளான்ட்டை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஸ்க் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஓகே எல்லா ஜெல்லி ஃபிஷ்ஷாக கிளியர் பண்ணுறதுன்னு புரிஞ்சதுமே சில மணி நேரங்களில் அந்த பிளான்ட்டை ரீஷார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க மற்ற பிளான்ஸோட நிலமை, கடல் சார்ந்து இந்த கேனல் இணைக்கிறாங்களே அதில் நிலமை, ஸோ எல்லாம் சார்ந்த இன்ஸ்பெக்ஷனை கொண்டு வரணும்னு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு நிகழ்வு எவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குல்ல. ஃப்ரான்ஸில் மட்டும் நினைக்காதீங்க, இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லோரும் இப்போ கூர்ந்து கவனிப்பாங்க. ஆஹா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இந்த கேனல்ஸ் மூலமாக, அப்போ நம்ம நாட்டில் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்களும் டைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏடிஎஃப் இப்போ நம்ம சொல்கிறாங்க, இந்த ஜெல்லி ஃபிஷ் இன்சிடென்ட் இருக்குல்ல, இது பெரிய அளவுக்கு இப்போ பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்படுத்தலை, அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிளான்ட்டோட சேஃப்டி இருக்குல்ல, அது இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணப்படலைங்க. நல்லா நாங்கள் இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் இது போல் இன்சிடென்ட்ஸ் திரும்ப நடக்காதபடி நாங்கள் எல்லா செயல்பாடுகளையும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎஃப். ரைட், இப்போயாச்சும் விழிச்சுக்கிட்டாங்க, அதில் சந்தோஷம். இந்த சயின்டிஸ்ட்லாம் நம்ம சொல்கிறாங்க, இப்போது எதுக்காக இது போல் ஈவெண்ட் நடந்திருக்கு, ஏன்னா இது வரைக்கும் ஜெல்லி ஃபிஷ் இந்தளவுக்கு கும்பலாக சேரலை, இப்போ மட்டும் எதுக்கு இப்படி சேர்ந்துருக்கு, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது காமன் தான் சொல்கிறாங்க மக்கள் அவங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தால் கூட கொஞ்சம் நடக்கலாம், இவ்வளோ படையெடுப்புலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு 4 காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் மொதல் காரணம் குளோபல் வார்மிங். எங்கே ஆரம்பிச்சு எங்கே போக தெரியுது அந்த விஷயம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஆரம்பித்தோம், ஜெல்லி ஃபிஷ்ஷால் பிரச்சனை வந்துச்சு. அந்த ஜெல்லி ஃபிஷ் எப்படி இந்தளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த இன்வெசிவ் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஊடுருவற மாதிரிலாம், இன்னொரு இடத்துல போயிட்டு ராஜ்யம் பண்ணுற மாதிரிலாம், கிட்ட நாடோடிகள் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது போல் உயிரினங்கள் அதிகமாக வர்றது. அதனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்க உயிரினங்கள் இன்னொரு இடம் தாண்டி தள்ளப்படுறது, அந்த இடமா தான் கேனலை சூஸ் பண்ணுங்க போல இருக்குது. 3வதாக நிறைய வேட்டையாடுற உயிரினங்கள் சீக்கிரமாகவே இறந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ உணவு சங்கிலியோட பேஸே என்னங்க, ஒன்று இன்னொருத்த உண்ணும், இன்னொன்று உண்ணும், இப்படி தான் போவோம். அந்த ஈகோ சிஸ்டம் சமநிலை தவறாமல் இருக்கும். கடல்வாழ் உயிரினங்களில் வேட்டையாடுற உயிரினங்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தா அது எதெல்லாம் இரையாக பார்க்குமோ அந்த உயிரினங்கள் எண்ணிக்கை பெருகிடுமா, அது பிரச்சனை. 4வதாக ஓவர் ஃபிஷ்ஷின்னு சொல்கிறாங்க. இருக்கிற மீனெல்லாம் நீங்கள் பிடிச்சி தள்ளிட்டே இருந்தீங்கன்னாக்கா கடைசி ஜெல்லி ஃபிஷ் இப்படி தான் உள்ளக்குள்ளே போகிறீங்கனாக்கா அது வெளியே வர ஆரம்பிச்சு, இதான் நடந்துட்டுருக்குன்னு இதை காரணத்தை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீட் வேவ், இதே முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறாங்க மக்களே. ஏன்னா இந்த ஹீட் வேவால் பிளான்ட் ஏற்கனவே இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட இம்பேக்ட் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த மாதிரி உயிரினங்கள் சார்ந்த விஷயமும் நடந்துச்சுனாக்கா அது இன்னும் இந்த நியூக்ளியர் பிளான்ட் சார்ந்த ஆபத்தை அதிகரிக்கும்னு ஒரு அடிஷ்னல் வார்னிங்கையும் சயின்டிஸ்ட் இங்கே முன் வச்சுருக்காங்க. ரைட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா ப்ரோ இது போல் ஜெல்லி ஃபிஷ் சார்ந்த பிளான்ட் பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா
இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்போனா 2013 வருஷம் இந்த ஸ்வீடனில் இருக்க ஒரு பிளான்ட்டுங்க. அந்த பிளான்ட்டை 3 நாட்கள் வரைக்கும் மூடி வச்சாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ் ஈவெண்ட் அங்கே நடந்துச்சு ஒன்று. இதுக்கு முன்னாடி 1999 ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷால் அவங்களோட எனர்ஜி அவுட்புட்டில் பெரிய ட்ராப் ஏற்பட்டுச்சு. அப்பேற்பட்ட தாக்கங்கள் ஜெல்லி ஃபிஷ்ஷால் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் 2026 நம்ம ஃப்ரான்ஸில் விட்னஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த ஓவர் ஃபிஷ்ஷிங்கு, அப்புறம் இந்த பிளாஸ்டிக்கால் ஃபுல்லாக நம்ம கடல் வாழ்க்கையவே சிதைச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த சூடான நீர் இப்போ கடல் முழுக்க அதிகரிச்சிட்டு இருக்கா. பசிபிக் ஓஷனில் ஆரம்பிச்சது இந்த சூப்பர் எலினோ தாக்கம் சார்ந்து. ஸோ அந்த வார்ம் கண்டிஷன் இருக்குல்ல கடல் முழுக்க, இது அதிகரிச்சிட்டு இருக்கிறது. இந்த 3 காரணங்கள் இருக்குல்ல, இதனால் ஜெல்லி ஃபிஷ் த்ரைவ் ஆகிறதும் ரீப்ரொடியூஸ் ஆகிற விதமும் அதிகரிச்சிட்டு இருக்காமா. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சுன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷோட எண்ணிக்கை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதை அப்படியே கும்பலாக ஒதுங்க ஆரம்பித்தா கரையில் இருக்க மக்களுக்கும் பிரச்சனை, பிளான்ட்டுக்குள்ளே ஏற ஆரம்பித்தா பிளாக்கேஜ் ஆகி அணு சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை நாம் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கள் காரணத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பல விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கல. இதெல்லாம் வருமானு நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினைக்காத பல நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதான் அதோட உண்மையான கோர முகமே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.